ஏய் என்ன பாக்குற? கார்ட்டூன் பார்க்க போறேன் மாமா. கார்ட்டூனா? சும்மா கடை. கேடிவி போடு. கேடிவி நல்ல படம் போடுவான் இப்போ. டாம் அண்ட் ஜெரி போட்டுருவான். ஐயோ தெரியாம மிஸ்டர் பீம் முடிஞ்சு சின்சான் வேற பார்க்கணும். தெரியாம டிடிஎச் மாட்டி விட்டேன். அவள இங்க அவ இப்போதைக்கு வந்திருப்பாள. பசிக்கு வேற செய்றா. அவ வந்து எப்ப சமைப்பாளோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு டின்னர் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன டின்னர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. 2 பேருக்கு என்ன டின்னர் வேணும்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச டின்னர் பண்ணித்தரேன். இன்னைக்கு உங்க சாய்ஸ். சொல்லுங்க என்ன டின்னர் வேணும்னு. ஏய் என்ன பாப்பா சொல்றா? இன்னைக்கு ஒரு புடி. சொல்லுங்க. பிரியாணி. பிரியாணி செய்யுமா? பிரியாணியா? டின்னருக்கு யாராச்சும் பிரியாணி சமைப்பாங்களா? கடைக்கு போகணும், இன்னைக்கு சிக்கன் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி மசாலா தக்காளி எல்லாம் கட் பண்ணி அது வேக வைக்கக்குள்ள உங்களுக்கு காலையில ஆயிடும். நீங்க இப்ப பசிக்குது சொல்றீங்க. பிரியாணி எல்லாம் வேணாம், வேற எதுனாலும் கேளுங்க செஞ்சு தரேன். சாம்பார் இப்படி சொல்லிட்டா வேற எது தோசை சிம்பிளா இருக்கும், வயிறு நல்லா இருக்கும். அதுலயே கொஞ்சம் ஹெவியா இருக்கணும்ன்றனால நல்லா எண்ணெய் நெய் எல்லாம் போட்டு பொடி எல்லாம் போட்டு முட்டை தோசை பண்ணி சாப்பிடுவோம். முட்டை தோசை சாப்பிடாம அக்கா முட்டை தோசை தோசை செய்யலாம், ஈஸி தான். ஆனா மாவு இல்லையே. நான் இந்த தடவை மாவு அரைக்கலையே. கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து முட்டையும் வீட்டுல இல்ல. போய் வாங்கிட்டு வர டைம் எடுக்குமே. வேற ஏதாவது சொல்லுங்களேன், எதுனாலும் செஞ்சு தரேன். ஏமாமா முட்டை தோசைக்கு அப்போக்கிற நமக்கு வந்து சோதனையும் எப்படி? ஏதாச்சும் சொல்லுங்க. நல்லா ரைஸ் செய்யுமா? சிக்கன் ரைஸ் போடுமா? சிம்பிளா வதக்கி சிக்கனை உள்ள போட்டு அழகா கிண்டி அப்படியே மசாலாவா தூவி போட்டு உப்பு போட்டு கருவேப்பிலைய மேல தூக்கி போட்டனா என்ன சோவ. நீங்க சொல்லும் போதே எனக்கு வயிறு பசிக்கு கூடுதுமா. கிச்சன் ஃப்ரீயா இருக்கு. ஓ சிக்கன் ரைஸ் உனக்கு நல்ல மசாலா எல்லாம் தூவி கொடுப்பாங்க. அடுத்த நாள் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கா? நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சிக்கன்ல சாப்பிடக்கூடாது எவ்வளவு கேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற எதுனாலும் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சதா நல்லா ஹெல்த்தியா வீட்டுல சமைச்சு தரேன். என்ன மாமா உங்க பொண்டாட்டி எல்லாத்துக்கும் ஆன்சரா கொஸ்டின் எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கா. வயிறு பசிக்குது, என்ன பண்ணணும்? சரி உன்கிட்ட என்னதான் இருக்கு வீட்டுல? என்னதான் இருக்கு கிச்சன்ல? வீட்லயா? வீட்டுல ரவை இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று பண்றேன். நல்ல நிறைய நெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி நீ கேட்ட மாதிரி மசாலா எல்லாம் போட்டு கேரட் பீன்ஸ் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு உப்புமா செஞ்சு தரேன். ஓகேவா? என்ன உப்புமாவா? இந்த உப்புமாக்கு தான் உங்க பொண்டாட்டி இம்புட்டு நேரம் சீன் போட்டாளா? ஃபேமிலி மொத்தம் உப்புமா சாப்பிட்டே வளர்றீங்களா கண்ணா?